நம்ம பிஜே அண்ணே அவர்கள் இந்த பள்ளிவாசல் விஷயத்தில் தெளிவாக ஒரு நிலைப்பாடு அறிவிச்சிட்டாரு. இதில் இணை வைப்பு நடக்கும் பள்ளியில் தொழக்கூடாதுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. தாராளமாக தொழுகலாம். அல்லாஹ் தடுக்கிறது தொழக்கூடாதுன்னு அல்லாஹ் தடுத்த ஒரே பள்ளிவாசல் 4 தன்மை இருக்கிற பள்ளி. அந்த 4 தன்மைகள் ஒரு சேர அமைந்த ஒரு பள்ளிவாசல் இன்னைக்கு இருந்தால் அங்கே தொழக்கூடாது. ஆனால் அப்படி ஒரு பள்ளி இருக்கலை. சிறுக்கு மட்டும் நடக்கிற பள்ளி, ஒரு பள்ளிவாசலில் சிறுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அங்கே போய் தொழுகலாமாங்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. தாராளமாக தொழுதுக்கலாம் என்று பிஜே அண்ணன் இந்த தௌஹீத் ஜமாத்தை நிறுவனர் இது மாதிரியான கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்லி இவர் தான் அடித்தளமிட்டவர், இவர் தான் காரணகர்த்தா. அப்போ இவரே இன்னைக்கு இதை ஒத்துக்கொண்டு ஒதுங்கிட்டார். இதை பற்றி இதுக்கு மேலே அப்புறம் ஆர்கியூ பண்ணுறதுக்கு வேலை இல்லை. தெளிவாக நம்ம நிலைப்பாட சொல்லிட்டார். நாம் என்ன சொன்னோமோ அதை அவர் ஒத்துக்கொண்டார். இதுதான் கரெக்டு. இப்படி தான் ஒரு பள்ளிவாசலில் அல்லாஹ் வணங்குறதுக்கு பள்ளி கட்டியிருக்கிறோம். அங்கே 4 கிறுக்கணுவ விளங்காமல் சிறுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா பள்ளி அல்லாஹ்வோடது தான். நம்ம போய் தொழுகலாம். அவனை பின்பற்றி சிறுக்கு வைக்கிற இமாம் பின்னாடி தொழுகாமல் நம்ம தனிச்சு தொழுவதற்கோ இல்லை நம்ம இமாமை செஞ்சு நம்ம பின்னாடி நம்ம நண்பர்கள் 4 பேர் தொழுவதற்கோ எந்த விதமான தடையும் இல்லை. பள்ளி அல்லாஹ்வோடது. அவன் சிறுக்கு வைக்கிறான், அவன் விளங்காமல் வைக்கிறான். அவன் சிறுக்கு வைக்கிறதுனால அந்த பள்ளியில் தொழக்கூடாது என்று சொல்வதற்கு ஒரு குரான் ஹதீஸ், ஒரு ஆயத்து, ஒரு ஹதீஸ் ஆதாரம் எதுவும் கிடையாது. இவங்க சொந்தமாக இட்டு கட்டிட்டு இருக்கிறாங்கிறத பிஜே அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டார்கள். அதையே இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்தும் அப்படி ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. இப்போ கடைசியாக வந்த சகோதரர் அப்துல் நாசர், அந்த அப்துல் நாசர் அவர்கள் பேசிய அந்த வீடியோவில் அவரும் என்ன பண்ணிட்டாருன்னா, வேற இதுக்கு மேலே இதை சமாளிக்க முடியலை, விட்டுருங்க பாவா, எங்களால் சமாளிக்க முடியலை, கேள்வி மேலே கேள்வி, எத்தனை அடி தான் அடிப்பீங்க, அதனால இப்போ பாரு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கக்கூடாது, அது பூசி முழுகின மாதிரி இருக்கணும், அதே நேரத்தில் எந்த பள்ளியும் தடை இல்லைங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம அப்துல் நாசர் அண்ணே ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிருவோமா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். குவைத் மிஷ்ரிஃப் கிளையிலிருந்து நாகை இப்ராஹிம் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். 9வது அத்தியாயம் 107வது 108வது வசனங்கள், அதாவது தொழக்கூடாத பள்ளியை பற்றியும் தொழுவதற்கு தகுதியான பள்ளியை பற்றியும் பேசக்கூடிய அந்த வசனங்களின் சரியான கருத்து என்ன, எந்த பள்ளியில் நாம் தொழ வேண்டும், எத்தகைய பள்ளியில் நாம் தொழுவது கூடாது என்று அந்த வசனத்துடைய விளக்கம் தொடர்பாக கேள்வி கேட்டிருக்கின்றார். இந்த வசனம் குழம்புவதற்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. குழம்புவதற்கு ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் குழப்பி விட்டது நீங்கள் தானே. அந்த வசனத்தில் குழம்புறதுக்கு ஒரு விஷயம் இல்லை பாவா. குழப்பி விட்டது யாரு? உங்கள் கூட்டம், இந்த டிஎன்டிஜே கூட்டம் தான் அந்த வசனத்தில் குழப்படி பண்ணி குழப்பி விட்டுவிட்டு இப்போ நல்ல உள்ள மாதிரி இந்த வசனம் குழம்புவதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை தான், அது குழம்புவதற்கு ஒன்றுமே இல்லை. அதில் குழப்பத்தை ஏற்படுத்தி இம்புட்டு காலமும் குழப்பம் பண்ணிக்கிட்டு கிடந்தவங்க இன்னைக்கு யாரோ குழப்பி விட்டுட்ட மாதிரி இதில் ஒன்றும் குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு பதில் சொல்கிறீங்களே, வேடிக்கையா இல்லை? அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. ஒட்டுமொத்தமாக இந்த வசனங்களிலே 2 வகையான பள்ளிகளை பற்றியும் அந்த பள்ளிகளை உருவாக்கியவர்களின் நோக்கங்கள், அவர்களிடம் உள்ள பண்புகளை பற்றியும் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அந்த பள்ளிகளை உருவாக்கியவர்களின் நோக்கங்கள், அவர்களிடம் உள்ள பண்புகளை பற்றியும் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அந்த பள்ளிகளை உருவாக்கியவர்களின் நோக்கங்கள், அவர்களிடம் உள்ள பண்புகளை பற்றியும் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். நல்லா நோட் பண்ணிக்கிறீங்க. இந்த வசனங்கள் 2 வகையான பள்ளிகள் பற்றியும் அந்த பள்ளியை உருவாக்கியவர்களுடைய நோக்கம் மற்றும் பண்புகள், இந்த பள்ளியை கட்டினவங்களுடைய நோக்கம், நோட் திஸ் பாயிண்ட், இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிறீங்க. பின்னாடி நான் விளக்கம் சொல்லும் போது உங்களுக்கு இது நினைவில் வரும். ஒரு பள்ளியை கட்டியவர்களுடைய நோக்கம் பற்றி அல்லாஹ் அங்கே சொல்கிறான். 2 விதமான பள்ளி 9, 107, 108 சொல்கிற போது 2 விதமான பள்ளிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதில் அந்த பள்ளிகள் கட்டியவர்களுடைய நோக்கம், அந்த பள்ளிவாசலை கட்டினவங்களுடைய பண்புகள், குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அதை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான்னு சொல்கிறார் அண்ணே. அதைத்தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிறீங்க. பின்னாடி நான் விளக்கம் சொல்லும்போது உங்களுக்கு இதை நினைவுபடுத்த வேண்டிய சூழல் ஏற்படும். அடுத்து பாருங்க. 9வது அத்தியாயம் 107வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன இத்தஹது மஸ்ஜிதன் லிராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகம் பைனல் மூமினின் வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு மின் கபில். சிலர் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்தி கொண்டார்கள். எதற்காக ஏற்படுத்தி கொண்டார்கள்? மஸ்ஜிதன் லிராரன், தீங்கிழைப்பதற்காகவும், வ குஃப்ரன்,
இறைவனை மறுக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்காகவும் இறை மறுப்பிற்காகவும் வ குஃப்ரன் இறைவனை மறுக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்காகவும் இறை மறுப்பிற்காகவும் வ குஃப்ரன் இறைவனை மறுக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்காகவும் இறை மறுப்பிற்காகவும். அடடடடா அப்துல் நாசர் அண்ணே, அருமை அருமைனே, எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. கரெக்டா அர்த்தம் வச்சிருக்கிறீங்களே. கரெக்டா குஃபுரன்னா அல்லாவை மறுக்கிறது, இறை மறுப்புன்னு இப்ப மட்டும் அர்த்தம் வச்சிருக்கிறீங்க. மாஷா அல்லா, எப்படின்னு எப்படி இந்த மனமாற்றம்? ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் குஃபுரனுக்கு இணை வைக்கிறதுன்னு பொருள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன திடீர்னு இப்ப குஃபுரன்னா இறை மறுப்புன்னு மாறிக்கிட்டியே? இப்ப குஃபுரன்னா இறை மறுப்பா அல்லாவுக்கு இணை வைக்கிறதா? இதுக்கு முன்னாடி பேசிய அப்துல் நாசர், அதாவது மக்கள் கையும் களவுமாக இந்த களவாணிகளை பிடித்து குரான்ல விளையாடிய குரான்ல திருட்டு வேலை பண்ண களவாணிகளை கையும் களவுமா பிடிச்சு மக்கள் சங்கிலையே நங்கு நங்குன்னு குத்துறதுக்கு முன்னாடி பழைய அப்துல் நாசர் பிடிபடாத நிலையில் திருட்டு வேலை செய்து மாட்டிக்கொள்ளாத அப்துல் நாசருடைய விளக்க உரை எப்படி இருக்கும்னா, குஃபுரன்னா என்ன அதை கொஞ்சம் பாருங்க. குஃப்ரன் அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்காக உண்டாக்கி இருக்கிறார்கள். குஃப்ரன் அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்காக உண்டாக்கி இருக்கிறார்கள். குஃப்ரன் அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்காக உண்டாக்கி இருக்கிறார்கள். குஃபுரன்னா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுன்னு தான் இத்தனை காலம் புலம்பிக்கிட்டு கிடந்தது. அப்ப இந்த மொத்த கோஷ்டியுமே குஃபுரனுக்கு அர்த்தம் எப்படி வைக்குதுன்னா இணை வைக்கிறது, இணை வைக்கிறதுன்னு வச்சுட்டு இன்னைக்கு நல்ல புள்ள மாதிரி திருந்திட்டீங்களே அப்துல் நாசர் அண்ணே. எப்படி திருந்தினீங்க? என்னாச்சு செல்லக்குட்டி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி மாறிட்டீங்க? என்ன திடீர்னு ஏன் இந்த மனமாற்றம்? குஃபுரன் என்றால் உங்களுக்கு இணை வைக்கிறதுன்னு தானே உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். அதைத்தானே இத்தனை காலம் போய் சொல்லிட்டு தெரிஞ்சீங்க. திடீர்னு இப்ப குஃபுரன்னா இறை மறுப்பு இப்ப கரெக்டா வருது, வாயிலிருந்து கரெக்டா வருது வார்த்தை. என்னாச்சு? எதுவும் நடந்துச்சோ? யாரும் மக்கள்கள் தருமாட்டி வாங்கினீங்களா? மக்கள்கிட்ட எதுவும் மண்ணடிக்கு யாரும் வந்தாங்களா? எதுவும் சம்பவம் நடந்திருக்குதா? பரவாயில்ல, மாறின வரைக்கும் நல்லது. நாசர் திருந்திட்டாரு, அவரே சொன்னார். அப்படிதான் அந்த வீடியோக்கு தலைப்பு வச்சிருக்கிறோம். கரெக்டா இருக்குது. நாசர் திருந்திட்டாருப்பா. யாரு சொன்னா? தான் அவரே சொல்லியிருக்காரு. அவரே அழகா சொல்றாரு. குஃபுரன்னா இறை மறுப்பு, அழகா வந்துட்டாரு. பரவாயில்ல, இந்த இவ்வளவு மாறி இருக்கிறீங்களே, மாஷா அல்லா, இவ்வளவு நீங்க மாறியதே பெருசு. சரி, அடுத்து என்ன சொல்றீங்க அதையும் பார்ப்போம். தஃப்ரீகம் பைனல் மூமினின் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்துவதற்காகவும் இர்சாதன் லிமன் ஹாரபல்லாக வ ரசூலஹு மின் கபில் இதற்கு முன்னால் நபிகள் நாயகம் வாழக்கூடிய காலகட்டத்திலே அவங்க இந்த வசனம் இறங்கும்போது அதற்கு முன்பாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக யார் போர் செய்தார்களோ அவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் இடமாகவும் அவர்களுக்கு புகதிடமாகவும் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்தி கொண்டார்கள். இதற்கு முன்னால் நபிகள் நாயகம் வாழக்கூடிய காலகட்டத்திலே அவங்க இந்த வசனம் இறங்கும்போது அதற்கு முன்பாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக யார் போர் செய்தார்களோ அவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் இடமாகவும் அவர்களுக்கு புகதிடமாகவும் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்தி கொண்டார்கள். இதற்கு முன்னால் நபிகள் நாயகம் வாழக்கூடிய காலகட்டத்திலே அவங்க இந்த வசனம் இறங்கும் போது அதற்கு முன்பாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக யார் போர் செய்தார்களோ அவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் இடமாகவும் அவர்களுக்கு புகலிடமாகவும் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்தி கொண்டார்கள். அடடடடடா அப்துல் நாசர் அண்ணே, நீங்க தான் பேசியிருக்கிறீங்களா? மாஷா அல்லாஹ், என் காதுல இதெல்லாம் உண்மையா கிள்ளி பாத்துக்கிறேன். இருக்கு உண்மைதானே, உண்மை. நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், இத்தனை காலமும் என்ன விளையாட்டு போட்டீங்க. வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கபுல். இதற்கு முன்னால் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தத்துக்கு போனவன்னா, அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான யுத்தம் என்றால் என்ன? வட்டி வாங்குறது அல்லாஹ்வுக்கு எதிரான போர் இல்லையா? வட்டி வாங்குறவன், வரதட்சணை வாங்குறவன், இவங்கெல்லாம் ஜமாத்து முத்தவலியா இருக்காங்க, அரசியல்வாதிகள், இவங்களெல்லாம் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படிதானே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு கரெக்டா சொல்றீங்க. இதற்கு முன், அதாவது இந்த வசனம் அருளப்படுவதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக யாரெல்லாம் யுத்தத்துக்கு வந்தாங்களோ அன்றைய காலத்தில் அப்படின்னு இப்ப மட்டும் இந்த வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வருது. என்ன இப்போ உங்களுக்கு நடந்துச்சு? உங்களுக்கு இப்ப அப்படி என்ன ஞானோதயம் பிறந்துச்சு? இம்பிட்டு காலம் சொன்ன விளக்கத்தை இப்ப சொல்லியிருக்கலாமே.
வட்டி வாங்குறது வரதட்சணை வாங்குறதுன்னு விளக்கம் சொல்லியிருக்கலாமே. திடீரென்று நீங்கள் மனமாற்றம் கொள்வதற்கான காரணம் என்ன? நான் சொல்லட்டா? நம்ம போட்ட வீடியோ, மக்கள்கிட்ட விழுந்த செருப்படி, போற இடமெல்லாம் சிறப்பான கவனிப்பு. 9, 107, 108 வச்சு போற இடமெல்லாம் மக்கள் வாயிலேயே பொக்கு பொக்கு பொக்குன்னு குத்தி இருக்கிறாங்க. வலி தாங்க முடியாம ஐயோ அம்மானு கத்தி, ஐயோ என்னடா அது போற இடமெல்லாம் 9, 107 அடி விழுகுது, இனிமே விளையாட முடியாது, மக்கள் முழிச்சுக்கிட்டாங்க, மக்கள் இதையே கேள்வி கேட்கிறாங்க. இப்போ ஒரு வீடியோவை அமைதியா நல்ல உள்ள மாதிரி போட்டு நம்மளே பேசுற மாதிரி பேசி விட்டுறோம்னு சொல்லி கேட்காத கேள்விக்கு இவங்களே கேள்வி ஒருத்தர் கேட்டா மாதிரியும் இவங்களே அதுக்கு பதில போட்டா மாதிரியும் எப்படி உட்கார்ந்துக்கிட்டு, அதாவது இந்த வசனத்தில் குழம்புறதுக்கு ஒண்ணும் இல்ல, குஃபுரன் இறை மறுப்புக்காக ஒரு பள்ளி இப்ப கரெக்டா வருது வாயில இருந்து. அது மாதிரி இருசாதன் லிமன் ஹாரபுல்லாக வர சொல்லு, அல்லா ரசூலுக்கு எதிரான யுத்தம். அதாவது அன்னைக்கு காலத்தில் ரசூல்லா காலத்தில் இந்த வசனம் இறங்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரசூல்லாவுக்கு எதிராக வந்தாங்களோ அவங்களுக்கு ரசூல்லாவை கொல்றதுக்கு கத்தியை தூக்கிட்டு போருக்கு வந்தவங்க அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குற மாதிரி ஒரு பள்ளி அப்படின்னு அல்லாஹ் இதுல சொல்லியிருக்கிறான் அப்படின்னு நல்ல புள்ள மாதிரி ஒரு வீடியோவை போட்டு திடீரென்று நாசர் திருந்தி விட்டார். நாசர் திருந்திட்டார். யார் சொன்னா? இதோ அவரே சொல்லியிருக்கார். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார் அதையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. இதுக்கு முன்னாடி இதுக்கு எப்படி விளக்கம் பாருங்க. வட்டி வாங்கணும் பள்ளியாச முத்தவல்லியா இருக்கிறான். இன்னும் பாத்தீங்கன்னா அரசியல்வாதி பள்ளியாச முத்தவல்லியா இருக்கிறான். அரசியல் தலைவரை வணங்கக்கூடிய பள்ளியாச முத்தவல்லியா இருக்கிறான். அப்ப இஸ்லாத்துடைய எதிரிகள் எல்லாம் பள்ளியாச நிர்வாகி என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. இந்த மாதிரி 4 தன்மைகள் ஒரு பள்ளியில் இருந்தால் அந்த பள்ளியில் போய் தொழக்கூடாது. நாசர் மட்டுமா, மத்த இந்த மொத்த கோஷ்டியும் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. இந்த அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான போர் செய்யறதுன்னா எப்படி விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் எப்படி ஒளரி கொட்டிருக்குன்னு பாருங்க. இருசாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக இருக்கான் பாருங்க, அம்புட்டு பேருக்கும் அடைக்கலம் கொடுக்குறான். நம்மளை வந்து பள்ளியாசலுக்கு வராதுங்கிறான். யாரை வந்து வட்டி வாங்குறோம் முத்தவல்லியா இருக்கலாமா, அவன் வந்து சாராய கடை வச்சுக்கிறவன் வந்து செயலாளராக இருக்கலாமா? அப்போ அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக இருக்கிறவன்லாம் வந்து அடைக்கலம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுவான், இருசாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு, அல்லாஹ்வும் தூதருக்கும் எதிராக எவன் போர் செய்கிறானோ அவனுக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அது மாதிரி யாரெல்லாம் ஷிர்க் பித்அத்துகளை உலகம் முழுவதிலும் சொல்லிட்டு இருக்கிறானோ அப்படிப்பட்டவனுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய இடமாக இந்த பள்ளியாசலை என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்யக்கூடியவர்களுக்கு புகலிடம் கொடுக்கிறது. இது முனாஃபிக் பண்ணாங்க. அதே வேளை இவங்க பார்க்கறாங்க, வேறு வடிவத்தில் பார்க்கறாங்க. முனாஃபிக்குகள் நேரடியாகவே அல்லாஹ் ரசூலை எதிர்த்தவர்களுக்கு பள்ளிவாசல் ஆதரவு கொடுத்தார். இப்ப இன்றைக்கு உள்ள சுன்னத் ஜமாத், சுன்னத்துல் ஜமாத் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்வதற்கு சமமான பாவமாக அல்லாஹ் எதை சொன்னானோ அந்த பாவத்தில் ஈடுபடுபவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க. வட்டி என்பது அல்லாஹ்வோடு போர் செய்வதற்கு சமமான பாவமா இல்லையா? பார்த்தீர்களா சகோதரர்களே? இப்ப இத்தனை காலமும் இந்த அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான யுத்தம்ங்கிறதுக்கு எப்படி அர்த்தம்? அப்துல் நாசர் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்த டிஎன்டிஜே காரங்களும் எப்படி அர்த்தம் வச்சிருக்கிறாங்க? எல்லாமே வந்து வட்டி வாங்குறது, வரதட்சணை வாங்குறது, அல்லாஹ்வுக்கு எதிரான யுத்தம்னா இந்த மாதிரி பல தவறுகள், தனி மனித தவறு இருக்கும்ல, சாராயம் குடிக்கிறான், அரசியல்வாதி அப்படி பண்றான் இப்படி பண்றான்னு சொல்லி இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு எதிரான யுத்தம், இவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்துருக்குன்னு சுன்னத் ஜமாத் பள்ளிகள் மீது தான் இதை அப்படியே பூசி மொழிகிப்புட்டு இன்னைக்கு நல்லா சங்கட்டியா வாங்கிட்டு மக்கள்கிட்ட செருப்படி மேல செருப்படி விழுந்தோன ஒண்ணுமே நடக்காத மாதிரி, எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா இப்ப எப்படி வந்துட்டாங்க. இது வந்து இந்த வசனம், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய காலத்தில் இந்த வசனம் அருளப்படுவதற்கு முன்னாடி யாரெல்லாம் யுத்தத்துக்கு வந்தாங்களோ அப்படின்னு இப்ப மட்டும் கரெக்டா வாயிலிருந்து அவ்வளவு கரெக்டான வார்த்தைகள் வருது. அப்ப இதுக்கு முன்னாடி பேசுறீங்களே, இதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுங்க மிஸ்டர் அப்துல் நாசர். நீங்க பாட்டுக்கு வந்து இப்படி இன்னைக்கு பேசிட்டு போயிருவீங்க. இதுக்கு முன்னாடி இம்புட்டு பேசி வச்சிருக்கிற குழப்பவாதி அப்துல் நாசர், அதுக்கெல்லாம் எவையா பதில் சொல்லுவான்? எவன் வந்து பதில் சொல்லுவான்? அதுக்கெல்லாம் இம்புட்டு காலமும் பொய் மேல பொய்ய சொல்லிவிட்டு இந்த வசனத்தை இட்டு கட்டிவிட்டு இன்னைக்கு செருப்படி மேல செருப்படி வாங்கிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி இந்த வசனம் அன்னைக்கு உள்ள ஆளுகளை தான் குறிக்குது, அன்னைக்கு இருந்த அந்த மக்காவாசிகள், அன்னைக்கு ரசூலுக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்தவங்க தான் குறிக்குதுன்னு அழகா கடந்து போக முடியாதுமா. இதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. அழகா கடந்து போறீங்களே அப்படியே ஒண்ணுமே நடக்காத மாதிரி. இம்புட்டு காலமும் நீ தானே பொய் சொன்ன ஃப்ராடு பயல, இதுக்கு பதில சொல்லிட்டு போ, இல்ல மன்னிப்பு கேளு. இதுக்கு முன்னாடி நாங்க இத்தனை காலம் எங்க தௌஹீத் ஜமாத் சார்பாக இந்த வசனத்தில் வரக்கூடிய போர் செய்வது என்பதற்கு நாங்கள் பொய்யான விளக்கம் சொன்னோம். நாங்கள் வந்து அது அல்லாஹ்வுக்கு எதிரான யுத்தம் என்றால் வட்டி வாங்குவது, வரதட்சணை வாங்குவது, இப்படி வந்து பல பாவமான காரியங்களை சொல்லி அதை நாங்கள் பொருள் சொல்லி கொண்டு இருந்தோம்.
இன்னைக்கு கையும் களவுமாக மக்கள் பிடித்து விட்டார்கள். பீஸ் டிவி வீடியோ, அது போக மக்களுக்கு அடிக்கடி செருப்படி, போற இடமெல்லாம் இந்த 9 வச்சு செருப்படி மேல செருப்படி, இதுமே எங்களால பொழைக்க முடியாது, நாங்கள் பகிரங்கமா ஒத்துக்கொண்டோம், இதுதான் உண்மை. இந்த வசனம் இதற்கு முன்னால் ரசூல்லா காலத்தில் போருக்கு வந்தவர்களை தான் குறிக்கிறது, இதுதான் சரியான கருத்து, இதுக்கு முன்னாடி நாங்க சொன்னது தப்பு, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கிறீங்க அப்படின்னு நீ ஒன்னு சொல்லிட்டு தான் இதை செஞ்சிருக்கணும். அப்ப ஒண்ணுமே நடக்காத மாதிரி கேஷுவலா போறீங்க. என்ன விளையாட்டு இது? ஒண்ணுமே நடக்காத மாதிரி போறீங்கன்னா எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? அப்ப இந்த அப்துல் நாசர் பொய் மேல பொய் புலிவிட்டு திரிகிறது. மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழலுக்கு மக்கள் நிர்பந்திக்கணும். இப்ப இதுக்கு முன்னாடி இப்படி பேசுனது யாரு? அந்த வீடியோல பேசியிருக்கிறது எவன்? நீ தானே அது? நீ தானே மிங்க உட்காந்து பேசியிருக்கிற? அப்ப நீ பேசிவிட்டு நீ பாட்டுக்கு ஒண்ணுமே இப்ப மாத்தி பேசுறீங்கன்னா முன்னாடி பேசுறதுக்கு என்னையா பதிலு? அதுக்கு பதில சொல்லியா முதல்ல? இதுக்கு முன்னாடி போருக்கு செய்யறதுக்கு வட்டி வாங்குறது வரதட்சணை வாங்குறது அர்த்தம் வச்சுல, அதுக்கு எவையா பதில் சொல்லுவான்? எவன் பொறுப்பாளி? அதுக்கு எல்லாத்துக்கும் பதில சொல்லி மன்னிப்பு கேட்டு அதன் பிறகு நீ இந்த விளக்கத்தை சொல்லி இருந்தால் நீ சரியான ஆளு. ஆனா நீ மன்னிப்பு கேட்கிற பழக்கம் தான் உனக்கு கிடையாதுல. எங்க ஊர்ல என்ன நினைச்சு தேவகோட்டையில தகுச்சி மாதத்துல இந்த பெருநாள் பிறை குளப்படி சம்பந்தமா விளக்கம் சொல்ல வந்தாங்க. கிடுக்கு புடி கேள்விகள், அடிமேல் அடி, அங்கேயும் இப்படிதான் மூஞ்சி செத்து போச்சு, அப்படியே மூஞ்சிய விளங்கல. ஐயோ இப்படியா இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்க, பதில் இல்லையே. அந்த அளவுக்கு நெருக்கடி நிலைக்கு ஆகி விட்டா போதும் ஐயாமான ஓடி கடைசியா நாங்க தப்பு தான் செஞ்சோன்னு ஒத்துக்கிட்டு அப்ப எங்க தேவகோட்டை மக்கள் சொல்றாங்க, அப்ப நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க இதை தவறா நடந்து போச்சு, அல்லாஹ்வுக்காண்டி மன்னிச்சுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அப்ப என்ன சொன்ன நீங்க? அப்துல் நாசர் எங்க தேவகோட்டையில பேசுன ஞாபகத்துல இருக்கா? என்ன சொன்னீங்க? இது ஜமாத்துக்கு பின்னடைவாரு, ஜமாத்து மேல மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க, நாம மன்னிப்பு கேட்டால் ஜமாத்து தப்பு செஞ்சிருச்சுன்னு வந்துடும், அப்புறம் ஜமாத்துக்கு பின்னடைவா போயிடும், அதனால மன்னிப்பு கேட்க வேணாம், நீங்க விலகிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தானே நீங்க மன்னிப்பு கேட்டா ஜமாத்துக்கு பின்னடை. அப்ப தப்பு பண்ணுவேன், ஃப்ராடு பண்ணுவேன், குரான்ல இட்டு கட்டுவேன், இட்டு கட்டுறதுலாம் உனக்கு பின்னடைவா வராது. இப்படி கையங்களமா பிடிச்சி உரிச்சு தொங்க விட்டுருக்க, இது உனக்கு பின்னடைவு இல்ல. செருப்படி மேல செருப்படி விழுந்திருக்க, இது உனக்கு பின்னடைவு இல்ல. நீங்க மன்னிப்பு கேட்டா பின்னடைவாயிருமோ? மன்னிப்புக்கு அந்த ஈகோ தடுக்குதோ? இதுதான் ஷைத்தானுடையது. இந்த ஷைத்தானுடைய ஈகோ, கர்வம், ஆணவம் இதெல்லாம் வந்துட்டா இப்படிதான் மக்கள்கிட்ட தான் செருப்படி விழுகும். அப்ப மக்கள் விளங்கிக்கிறங்க. இன்னைக்கு எப்படி கரெக்டா பேசியிருக்கிறாரு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பேசினதுக்கு எவன் பொறுப்பாளி? யார் இப்ப பதில் சொல்லணும்? இப்ப நானே ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு நீங்க சுட்டி காட்டுறீங்க, நான் அப்ப ஒத்துக்க தப்பா இருந்தா நான் சொல்லிடணும்ல, நான் இதுக்கு முன்னாடி இப்படி சொன்னேங்க தவறா இருக்குது, நான் இப்ப இதுதான் சரின்னு சொல்றேன். அந்த தன்மை பிஜே அண்ணன் இருக்குது. பிஜே அண்ணன் இதுக்கு முன்னாடி சொன்ன தப்புன்னு ஒத்துக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அது ஏதோ கவனம் குறைவு இல்லாம வந்துருச்சு, கவனம் இல்லாம இந்த இணை வைக்கிற பள்ளிங்கிற கருத்து வந்துருச்சு, நாங்க 4 தன்மையை தான் சொன்னோம், அது எப்படி இது முன்னாடி நடந்தது கவனம் இல்லாம வந்துருச்சு, நாங்க இப்ப மாத்திக்கிட்டோம்னு இப்படி சொல்றாருல பிஜே அண்ணன், அப்படி ஒத்துக்கிறாருல. அப்ப அந்த மாதிரி ஒரு பண்பையா உங்ககிட்ட இல்ல, ஏன் ஈகோ பிடிச்சிக்கிட்டு தெரியுற? அப்ப இந்த அப்துல் நாசர் கள்ள வேலை பார்த்துக்கிட்டு தெரியுறது. நீங்க மாத்திக்கிட்டீங்க, இன்னைக்கு சரியான கருத்தை சொல்றீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு என்ன, அதுக்கு முன்னாடி நீங்க இப்படி உளறி கொட்டினதுக்கெல்லாம் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும், இல்ல தவறா சொல்லிட்டோம் விளங்காம சொல்லிட்டோம் ஏதோ ஒண்ணு மக்கள்கிட்ட அறிவிப்பு செய்யணும். அதனால இந்த விஷயத்தையும் மக்கள் விட்டுவிடக் கூடாது. கவனமாக இவர் வர்ற இடமெல்லாம் இதுக்கு முன்னாடி இப்படி சொன்னீங்களே, இப்ப பின்னாடி இப்படி சொல்லியிருக்கிறேன், இது என்னங்கிறத விளக்கம் கேட்டு அவருக்கு மறுபடியும் இதே மாதிரி ஒரு மூஞ்சி செத்து போய் ஐயோமானு மன உளைச்சல்ல ஒரு வீடியோ போடுற அளவுக்கு இவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துங்க. அதை மக்கள் நீங்களே பார்த்துக்கிடுவீங்க. சரி, அடுத்து இவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம். நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு பிரிவினர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்துகிறார்கள். அந்த பள்ளிவாசலை ஏற்படுத்தி அவங்க சத்தியம் பண்ணுறாங்க, நாங்கள் நல்ல விஷயத்துக்காக தான் நாங்கள் ஏற்படுத்தணும்னு சொல்லி. அல்லாஹ் சொல்லுகின்றான், அவங்க நல்ல விஷயத்துக்காக ஏற்படுத்தலை, அவங்க தீங்கிழைப்பதற்காகவும் இறை மறுப்பான காரியங்களை செய்வதற்காகவும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை உண்டாக்குவதற்காகவும் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யார் போர் செய்தார்களோ அவங்கள அவர்களுக்கு ஒரு புகலிடம், அவங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் இடமாகவும் அவங்க அந்த பள்ளியை உண்டாக்கி இருக்கிறாங்க. அந்த பள்ளியை உருவாக்கியவருடைய தன்மைகளை பற்றி, நோக்கங்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ இந்த நோக்கங்களுக்காக அவர்கள் அந்த பள்ளியை உருவாக்கி இருப்பதினால் லா தகும் ஃபீஹி அபதா, அந்த பள்ளிவாசலில் போய் நீங்கள் ஒருபோதும் நபியே நீங்கள் தொழுகைக்காக நிற்காதீர்கள். அப்போ இந்த நோக்கங்களுக்காக அவர்கள் அந்த பள்ளியை உருவாக்கி இருப்பதினால் லா தகும் ஃபீஹி அபதா, அந்த பள்ளிவாசலில் போய் நீங்கள் ஒருபோதும் நபியே நீங்கள் தொழுகைக்காக நிற்காதீர்கள். அப்போ இந்த நோக்கங்களுக்காக அவர்கள் அந்த பள்ளியை உருவாக்கி இருப்பதினால் லா தகும் ஃபீஹி அபதா, அந்த பள்ளிவாசல்ல போய் நீங்கள் ஒருபோதும் நபியே நீங்கள்
தொழுகைக்காக நிற்காதீர்கள். இப்போ எப்படி கரெக்டா இப்போ வந்து வார்த்தைகள் ரொம்ப கவனமாக கரெக்டான அர்த்தம் வைக்கிறார் பத்தியில்ல. தீங்கிழைப்பதற்காகவும் இறைவனை மறுக்கிறதுக்காகவும் மூமின்களுக்கிடையே பிரிவினை ஏற்படுத்தவும், அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ரசூல்லா காலத்துல அல்லா ரசூலுக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் இடமாக ஒரு பள்ளிவாசல் இருந்தால் அங்க தொழக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த இந்த பள்ளி கட்டப்பட்ட நோக்கம் அது இந்த நோக்கத்தில் கட்டப்பட்டு இருந்தால் அப்படிங்கிறாருல்ல, இதைத்தான் நாங்க சொல்றோம். ஒட்டுமொத்த குரான்ல தேடினால் அல்லாஹ் ஒரு பள்ளியை தொழக்கூடாது என்று தடுக்கிறதா இருந்தால் அது இந்த ஒரு பள்ளி தான். அந்த ஒரு பள்ளியினுடைய தன்மை எப்படி இருக்குதுன்னா, அந்த பள்ளி கட்டப்பட்ட நோக்கம் இந்த 4 தன்மைகள் கொண்டதா இருக்கும். அதாவது அந்த ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்ட நோக்கமே அல்லாஹ் மறுக்கிறதுக்கு, தீங்கு செய்யறதுக்கு, மூமின்களை பிரிக்கிறதுக்கு, இதுக்கு முன்னாடி ரசூல்லா காலத்துல போரிட்டவங்களை அடைக்கலம் கொடுத்து வச்சுக்கிறதுக்கு, இந்த நோக்கத்தில் ஒரு பள்ளி கட்டப்பட்டு இருக்கும். அந்த நோக்கத்தில் ஒரு பள்ளி கட்டப்பட்டு இருந்தால் அங்க தொழக்கூடாது, நோக்கம் தான் இங்க மெயின் அப்படிங்கறது தான் நாங்களும் சொல்றோம். எங்க பாயிண்ட் என்னன்னா, இப்ப அப்படி ஒரு பள்ளி இல்லப்பா அப்படிங்கிறோம். இன்னைக்கு காலத்துல அந்த மாதிரி ஒரு பள்ளிவாசல் இல்ல. இன்னைக்கு காலத்துல நம்ம சந்திக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம ஊர்களில் இருக்கின்ற சுன்னத் ஜமாஅத் பள்ளிகள் எல்லாமே அல்லாஹ்வை வணங்கணும் கெட்ட நோக்கத்துல கட்டப்படல, அல்லாஹ் மறுக்கணும்னு கட்டப்படல, அல்லாஹ் வணங்கணும்னு தான் கட்டியிருக்கிறான். தீங்கு செய்யணும்னு கட்டல, நல்லது செய்யணும், நன்மை செய்யணும் அப்படிதான் கட்டியிருக்கிறான். அதே மாதிரி மூமின்களை பிரிக்கணும், பிளவுகளை உண்டாக்கணும்னு கட்டல. எல்லாரும் சேர்ந்து அண்ணன் தம்பியா ஒரு மொஹல்லால வசிக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து தொழுவோம் அப்படின்னு தான் கட்டியிருக்கிறான். அப்ப இன்னைக்கு உள்ள பள்ளிவாசல் கட்டின எல்லாரும் நம்ம காலத்துல நம்ம வாழக்கூடிய சமகாலத்தில் நம்மளோட முன்னோர்கள் தாத்தேன் பாட்டேன் அப்பேமார்கள்லாம் பள்ளிவாசல் கட்டினாங்கன்னா அது அல்லாஹ் வணங்குறதுக்கு, தொழுவுறதுக்கு, நன்மையை நாடி நல்ல நோக்கத்துல கட்டியிருக்கிறாங்க. இந்த முனாஃபிக்குகள் கட்டின மாதிரி கெட்ட நோக்கத்துல கட்டல, நோக்கம் தான் இங்க பார்க்க வேண்டியது. அப்ப நல்ல நோக்கத்துல கட்டியிருக்கிறாங்க. கட்டப்பட்ட பள்ளிவாசல்ல நமக்குள்ள பிரச்சனை, கட்டி முடிக்கப்பட்ட பள்ளிவாசலில் பிற்காலத்தில் சில பேர் சிறுக்கு வைக்கிறார்கள், அறியாமையின் காரணமாக இணை வைப்பான காரியங்களை செய்கிறார்கள் என்றால், இப்ப அந்த பள்ளி தொழுவதற்கு தடுக்கப்பட்டது என்று ஆட்டு மூலையில் எப்படி விளங்கியது? அதுதான் எங்க கேள்வி. இப்ப அதுக்கு பதிலே இல்லாம எப்படி அழகா கடந்து போயிட்டீங்க, இது நோக்கத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு போயிட்டீங்க. அதைத்தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப நாங்க சொன்னதுனால தான் உரைச்சிருக்குதோ. இப்படி 7 பாகம் 8 பாகம் வெளியிட்டா தான் புத்தி வருமா? சுயம் புத்தியெல்லாம் கிடையாதா? அப்ப நோக்கத்தை பார்க்கணும். நோக்கம் தவறா இல்லையே. சுன்னத் ஜமாஅத் பள்ளியில இப்ப மௌலிது ஓதுற பள்ளியை வச்சுக்கிறங்க. சுன்னத் ஜமாஅத்துல மௌலிது ஓதுற பள்ளி எடுத்துக்கிட்டால் அது கட்டப்பட்ட நோக்கம் என்னன்னு கேளுங்க. மௌலிது ஓதணும் அப்படி கட்டினானா? ஒரு பள்ளியை கட்டி நாங்க மௌலிது ஓத போறோங்க அப்படி கட்டினானா? அவன் எதுக்கு பள்ளி கட்டினா? எங்க பகுதியில் பள்ளியை கட்டி 5 நேரம் தொலை போறோம், அல்லாவை தொலை போறோம், ஜும்மா நடத்த போறோம், பிள்ளைங்களுக்கு இந்த எஸ்என்எல் குரான் வச்சு மதரசா அலிஃப் பே தே சொல்லி கொடுத்து குரான் வாசிக்கிறதுக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்குனா குரான் கற்றுக் கொடுக்க போறோம். அப்படி நன்மையை நாடி அல்லாஹ் வணங்க கட்டி இருக்கிறான். கட்டப்பட்ட பள்ளியில இந்த அஜரத்துகள் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அஜரத்துகள் சம்பாதித்துக் கொள்வதற்கு, வாயிலள்ளி போட்டுக்கிறதுக்கு, கயிறு முடிஞ்சு போடுறது, மவுலுது ஓதுறது, இது மாதிரி வேலைகளை செய்யறாங்க. இது மக்களுக்கு அது சிறுக்குன்னு எத்தனையோ பேர் இது சிறுக்குன்னே விளங்காம இருப்பானே. எத்தனையோ பேருக்கு இது விளங்கவே இல்லையே. அவன்லாம் அல்லாவை நேசிக்கிறான், அல்லாவை தான் வணங்கணுங்கிறத கரெக்டா இருப்பான். இது மாதிரி ரசூல்லாவை ரசூல்லாவோட இடத்துல தான் வைப்பான், அதை உயர்த்தக்கூடாதுங்கிறத கரெக்டா இருப்பான். அவனுக்கு அதுக்கான விஷயமே தெரியாது, உள்ளார்ந்த விஷயங்கள் தெரியாது. அறியாமையில் இருக்கிறவனை எந்த அளவுக்கு பில்டப்பா சித்தரிச்சிங்க இத்தனை காலம். அவன் ஏதோ இஸ்லாத்துக்கு எதிரி மாதிரி விரோதி மாதிரி பாத்தீங்களே, முகத்தை திருப்பிக்கிட்டு போவீங்களே. சுன்னத் ஜமாத்துக்காரனை ஏதோ முஸ்லீமே இல்லாத மாதிரி, இந்த தௌஹீத் ஜமாத்து தான் பரிசுத்த வான்கள் மாதிரியும் வானத்திலிருந்து இறங்கியவர்கள் மாதிரியும், மற்றவங்களை எல்லாம் இலக்காரமா மட்டமா சலாம் அப்படிங்களா அப்படி ஒரு அருவருப்பா பாக்குறது. இந்த அளவுக்கு பண்ணிட்டு இவ்வளவு குழப்பங்களை சமுதாயத்துல பண்ணிட்டு இன்னைக்கு ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி வீடியோ போட்டுருக்கிறீங்களே, மூஞ்சி விளங்காம அப்படி உங்க முகரையை பார்த்தாலே விளங்குது. இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டு போச்சே, பரிதாபமா இருக்குது அப்துல் நாசரனே. இனிமையாவது திருந்துங்க, இனிமையாவது இந்த மாதிரி காரியங்களை செய்யாதீங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அதையும் பாருங்க. எந்த மாதிரி பள்ளியில் போய் தொழுகைக்காக நிற்க வேண்டும்? இன்னொரு ஒரு பள்ளியை உண்டாக்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். முதலாவது சாரார் அவங்க ஒரு பள்ளியை உண்டாக்கி இருக்கிறாங்க. அவங்க என்னென்ன நோக்கத்திற்காக எத்தகைய தன்மை உடையவராக இருந்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு அங்கு தொழக்கூடாது என்றும் அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னொரு சாராரை பற்றி குறிப்பிடுகின்றான். அவர்களும் ஒரு பள்ளியை உண்டாக்கி இருக்கின்றார்கள். அவங்களுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், ல மஸ்ஜிதுன் உஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கன் தகூம ஃபீஹி. ஆரம்ப நாளிலிருந்து இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளிதான் நீர் தொழுவதற்கு தகுதியான பள்ளி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளி என்றால் அதற்குரிய அடையாளம் என்ன?
அதை எப்படி நாம் விளங்கிக் கொள்வது அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன யத்தஹரு, அங்கே சுத்தத்தை விரும்பக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா இந்த 9, 107, 108 வசனத்துல அல்லாஹ் 2 விதமான பள்ளிகளை பற்றி சொல்றான். அந்த 9, 107 எந்த பள்ளியில தொலை தடுக்கப்பட்டிருக்குது, இங்க தொழக்கூடாது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். 9, 108 எந்த பள்ளி தொழுவதற்கு தகுதியானது அப்படிங்கிறான் அல்லாஹ். இங்க நம்ம அப்துல்லா சரண்ணே இந்த 9, 107 வச்சுதான் இம்புட்டு காலம் விளையாட்டு போட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்போ அது செல்லாது, மக்கள் உஷாராயிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அதை விட்டுவிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா 9, 108 கொஞ்சம் வார்த்தை விளையாட்டு விளையாடுவோம்னு வந்திருக்கிறாரு. நீங்கள் வாங்க, நல்லா வச்சு செய்கிறேன் அவங்களை, இங்கே வாங்க. அப்போ 9, 108 இப்போ எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னா எந்த பள்ளியில் தொழணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானா. அதுக்கு என்ன சொல்கிறான் அல்லாஹ்? அல்லா மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்குவா மின் அவ்வலியம், எந்த பள்ளி இறையச்சத்தின் மீது அடித்தளம் இடப்பட்டிருக்கிறதோ அந்த பள்ளி தொழுவதற்கு தகுதியானது அப்படின்னு ஒரு வார்த்தை வைப்பார். இப்போ இந்த விஷயங்களை நீங்கள் நல்ல வார்த்தைகளை கவனிக்கணும். அல்லாஹ் தொலை தடுக்கப்பட்ட பள்ளி அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே எப்படி வார்த்தையை போடுறான்னா, இந்த 4 தன்மை இருந்துச்சுன்னா அந்த பள்ளியில் லா தக்கும் ஃபீஹி அபதா, ஒருபோதும் அங்கே வணங்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் போடுறோம். எப்படி அல்லாஹ் வார்த்தைகளை பயன்படுத்தினா, லா தக்கும் ஃபீஹி அபதா, ஒருபோதும் அந்த பள்ளியில் தொழாதே அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எந்த பள்ளியில் தொழலாம் அப்படின்னு சொல்லும்போது ல மஸ்ஜிதுன் ஒரு பள்ளிவாசல், உஸ்ஸிஸ அலா தக்குவா, தக்குவாவின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது, இறையச்சத்தின் மீது நிறுவப்பட்டிருக்குது. மீன் அவ்வலியம், ஆரம்ப நாளில் முதல் நாளிலிருந்து அது இறையச்சத்தின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அஹக்கு அன் தக்கும ஃபீஹி, அது நீங்கள் நின்று வணங்குவதற்கு ஹக்குடையது, தகுதி படைத்தது. அஹக்கு அன் தக்கும ஃபீஹி, அது நீங்க தொழுவதற்கு தகுதியானது அப்படிங்கிறான் அல்லாஹ். சுபஹானல்லாஹ். இது போன்ற ஆயத்துகளை நீங்க படிக்கும்போது அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தை பிரயோகம், அல்லாஹ் சொல்றாங்க, ரசூலா சொன்னாங்கல்ல, இன்ன அஸ்தகல் ஹதீசி கிதாபுல்லா, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை. கியாமத்து நாள் இது ரப்புல் ஆலமீன் தான் இப்படி பேச முடியும். கியாமத்து வரைக்கும் பொருந்துற மாதிரி, எந்த குழப்பமும் வராத மாதிரி, எல்லாருக்கும் உரைக்கிற மாதிரி அழகிய வார்த்தைகள், பொருந்தக்கூடிய வார்த்தைகள், நுணுக்கமான தேர்வு பெற்ற தேர்ச்சி மிக்க வார்த்தைகள். படித்த பண்டிதர்கள், அந்த காலத்துல இருந்த எந்த ஒரு பண்டிதனும் இது மாதிரி வார்த்தைகளை போட்டு பேச முடியாது. அதுவும் எழுத படிக்க தெரியாத உம்மி நபியாக இருக்கின்ற முஹம்மது நபிக்கு இது போன்ற வார்த்தைகள், இதுவே பெரிய அற்புதம், இவரால் இப்படி பேசி இருக்க முடியாது அப்படிங்கிற இறைவேதம்ங்கிறதுக்கு அத்தாட்சிய குரான். அந்த குரானுடைய வார்த்தைகளை அல்லாஹ் எவ்வளவு நுணுக்கமா போட்டிருக்கிறான்னு பாருங்க. ஒரு பள்ளியில தொழக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் எப்படி வார்த்தை போட்டிருக்கிறான், லா தக்கும் ஃபீஹி அபதா, டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ்ல டிக்ளரேட். அதாவது எப்படி அல்லாஹ் கடவுளை பத்தி சொல்லும் போது லா இலாஹ இல்லல்லான்ட்டான்ல, அல்லாவை தவிர கடவுள் இல்லப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஒரே அடி. லா இலாஹ இல்லல்லா, அல்லாவை தவிர கடவுள் இல்லை அப்படின்னா எதை நீ கடவுள் எடுக்க முடியாது, அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிற கருத்தை ஆணித்தரமா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்ல அல்லாஹ் சொல்றான்ல. அதே போலதான் பள்ளியில தொழக்கூடாதுங்கிறது அல்லாஹ் எப்படி சொல்றான், லா தக்கும் ஃபீஹி அபதா, ஒருபோதும் அங்க வணங்க கூடாதுன்ட்டான். மாற்று அப்பீலே கிடையாது. அதனாலதான் ரசூல்லா காலத்தில் ரசூல்லாவுடைய சாம்ராஜ்யம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகிய பிறகு, இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்பட்ட பிறகு, சாதாரண முஹம்மது அல்ல, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் பேரரசன் சக்கரவர்த்தி முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்களுடைய ஆட்சி வந்த பிறகு கூட முனாஃபிக் ஒரு பள்ளியை கட்டினானே, அந்த பள்ளி நம்ம எடுத்துக்கலாம், நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுல, ஒட்டுமொத்த நிலப்பரப்பு நம்ம எல்கைக்கு வந்துருச்சு, நம்ம ஆட்சியாளர் ஆயிட்டோம். இன்னைக்கு பாலைவன பிரதேசத்துல அன்னைக்கு இருந்த வறுமை, பஞ்சம், அன்னைக்கு இருந்த பாலைவன என்விரான்மெண்ட், அந்த சுற்றுச்சூழலே ஒரு பில்டிங்லாம் புதுசா கட்டுறதுக்கு, ஒரு கட்டடம் கட்டுவதற்கெல்லாம் சிரமமான ஒரு சூழல் பாலைவனத்துல. அப்போ ஒருத்தன் கட்டி வச்சிருக்கிறான், முனாஃபிக்களை அடிச்சு பத்திட்டு நம்ம தான் ஆட்சி வந்துருச்சு, நம்ம அந்த பள்ளி எடுத்து அதை ஒரு பள்ளியா மாத்திக்குவோம் அப்படின்லாம் ரசூல்லா முடிவெடுக்கல. ஆனா இந்த தௌஹீத் ஜமாத்து, இந்த திருகுதாலம் முடிச்ச இந்த திருட்டு கும்பல் என்ன பண்ணும்னா, ஒரு சுன்ன ஜமாத்து பள்ளி, இப்ப எஸ்பி பட்டணத்தில் நடந்த மாதிரி சுன்ன ஜமாத்து பள்ளியை நீங்க தௌஹீத் ஜமாத்துக்கு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதை எடுத்து நிர்வாகம் பண்ணிக்குவாங்க, லிஸ்ட் போட்டுருவாங்க, ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஎன்டிஜே மாநில தலைமை மண்ணடி சென்னை லிஸ்ட்ல சேர்த்துக்குருவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதே பள்ளியே, அந்த எஸ்பி பண்ண சுன்ன ஜமாத்து பள்ளியே தொலை தடுக்கப்பட்டது, அது வந்து சுன்ன ஜமாத்து பள்ளி, அங்கே வந்து மவுலுது ஓதுறாங்க, தகடு தாயத்து போடுறாங்கன்னு இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த பள்ளி எழுதி கொடுத்து இவ்வளவு நிர்வாகம் வந்துருச்சுன்னா அந்த பள்ளி தொழு அனுமதிக்கப்பட்டதாயிரும். இப்ப அது தௌஹீத் பள்ளி ஆயிரும். அப்படிலாம் ஆகக்கூடாது. 4 தன்மை நீ சொன்னீங்கன்னா ரசூல்லா எப்படி, ரசூல்லாவுடைய ஆட்சி வந்த பிறகு
ரசூல்லா என்ன முடிவெடுத்தாங்க? முனாஃபிகள் கட்டிய பள்ளியை எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்க, அதை அழித்து விட்டார்கள். அதுக்கு அந்த லா தக்கும் ஃபிஹி அபதா, ஒருபோதும் தொழக்கூடாதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு காலம் அங்கே தொழ முடியாது. யார் ஆட்சி வந்தாலும் இவர் நிர்வாகம் மாறி அவர் முனாஃபிக் நிர்வாகம் போயிட்டு முஸ்லீமுடைய நிர்வாகம் வந்துட்டா அப்படிலாம் செல்லாது. லா தக்கும் ஃபிஹி அபதா, அப்பீல் அந்த வார்த்தைக்கு வேற அர்த்தமே கிடையாது. லா தக்கும் ஃபிஹி அபதா, ஒரு காலம் தொழக்கூடாதுன்னா அந்த மாதிரி ஒரு பள்ளி இருந்தால் அது அழிக்கப்பட வேண்டிய பள்ளி. உங்க கண்ட்ரோலுக்கு வந்துட்டால் சுன்னத் ஜமாத் பள்ளி உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டா ஹலால் ஆயிடும்னு கிடையாது, அது அழிக்கப்பட வேண்டியது இந்த 4 தன்மை இருந்துச்சுன்னா. ஆனா நீங்க எப்படி ரெட்ட வேஷம் போட்டீங்க பச்சோந்தி பசங்க? உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டோம்னா இப்போ அது ஹலாலான பள்ளி, தௌஹீத் பள்ளி. அது சுன்னத் ஜமாத் நிர்வாகத்தில் இருந்துச்சுன்னா சிறுக்கு பள்ளி 4 தன்மை, இது வந்து தொலை தடுக்கப்பட்ட பள்ளி அப்படின்ட்டுருவாங்க. அப்ப ரெட்ட வேஷம் போட்டுக்கிட்டு விளையாட்டு போட்டுட்டு இந்த மாதிரி விளையாட்டை மறுபடியும் இந்த 9:108 போடுறதுக்கு தான் லைட்டா நம்ம அண்ணன் என்ன பண்றாருன்னா, எந்த பள்ளியில் தொழணும் என்று அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி இந்த ஆயத்தை எடுத்து வைக்கிறார். ல மஸ்ஜிது உஸிஸ அலா தக்வா மின் அவ்வல் யௌம் அஹக்கு அன் தக்கூம ஃபீஹி அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இவர் இப்போ எப்படி விளையாட்டு போட்டிருக்கிறார். இங்க நீங்க மக்கள் தெளிவாக கவனிக்கணும். அல்லாஹ் இங்க எப்படி வார்த்தையை போட்டிருக்கிறான்? ஒரு பள்ளியில தொழக்கூடாதுன்னு சொல்லும் போது ஒருபோதும் அங்கே வணங்காதன்ட்டான், லா தக்கும் ஃபிஹி அபதான்ட்டான். ஆனா எந்த பள்ளியில தொழலாம்னு சொல்லும் போது இந்த பள்ளியில தான் தொழணும் அப்படின்னு நல்லா சொல்ல டிக்ளரேட் பண்ணல. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் இருக்குல்ல, இங்கே மட்டும்தாண்டா தொழணும், இதை தவிர வேற எங்கேயும் தொழக்கூடாது, அல்லாவை தவிர கடவுள் இல்லை, வேற கடவுளை வணங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸா இல்லாம அல்லாஹ் எப்படி வார்த்தை போட்டிருக்கிறான்? இந்த மாதிரி இறையச்சத்தை கொண்டு முதல் நாளிலிருந்து இறையச்சம் கொண்டு கட்டப்பட்ட பள்ளி தான் நீங்க தொழுவதற்கு தகுதியானது அப்படிங்கிறான். அல்லாஹ் சொன்ன வார்த்தை இவ்வளவுதான், தகுதியானது, நீங்க தொழுவதற்கு தகுதியானது. இப்ப தகுதியானதுங்கிறது மற்றதெல்லாம் மட்டம்ங்கிறதுக்கு அர்த்தமா? மற்றதெல்லாம் தடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் வராது. தகுதியானதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இருக்கிறதுல இது தகுதியானது, சிறந்ததுன்னு அதற்கு ஒரு சிறப்பை சொல்லுகிற அர்த்தம் தானே தவிர இந்த அப்து நாசர் இப்ப இந்த வார்த்தை விளையாட்டு விளையாடுற வருவாரு, அதுக்கு தான் நான் முதல்ல உங்களுக்கு இது அடிப்படையை புரிய வச்சிடுறேன். முதல்ல ஒரு விஷயத்தை அல்லாஹ் தெளிவா, அல்லாவை விட அழகிய வார்த்தை பேசக்கூடியவன் யாரும் கிடையாது. இன்ன அஸ்தகல் ஹதீசி கித்தாபுல்லா, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை. அப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை தெளிவாக போடக்கூடிய ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை டிக்ளரேட்டிவா அடிப்பான். லா இலாஹ இல்லல்லான்றுவான், அல்லாவை தவிர கடவுள் இல்லைன்றுவான். லா தக்கும் ஃபிஹி அபதா, ஒருபோதும் அங்க வணங்கக்கூடாது இப்படி டிக்ளேர் பண்ணிடுவான். ஆனால் சில விஷயங்கள் இப்ப இந்த தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பள்ளியை பற்றி சொல்லும் போது அழகா எப்படி அல்லாஹ் வார்த்தை போட்டிருக்கான், இங்க தான் தொழணும், இங்க மட்டும்தான் தொழணும், வேறு எங்கும் தொழக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் அர்த்தம் வைக்கல. அல்லாஹ் எப்படி அர்த்தம் வைக்கிறான்? அல்லாஹ் எப்படி வார்த்தை போடுறான்? அல்லாஹ்வுடைய வார்த்தை இந்த பள்ளி அஹக்கு அன் தக்கூம ஃபீஹி, நீங்கள் தொழுவதற்கு தகுதியான பள்ளி. தகுதியான பள்ளி அப்படிங்கிறதுக்கு மற்றதெல்லாம் தகுதி அற்றதுன்னு அர்த்தம் வராது. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்வதா இருந்தால், நீங்க குரான் முழுக்க ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு இந்த மாதிரி தகுதியானதுன்னு சொல்லி. நான் ஒரு சில ஆயத்துக்களை மட்டும் உங்களுக்கு சொல்றேன், பாருங்க. திருமறை குரானுடைய 3வது சூரா 45வது வசனம். இது காலத்தில் மலாயிக்கத்து, மலக்குமார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்திட சொன்னார்கள், யா மரியமு, மரியமே, இன்னல்லாஹ யுபஷ்ஷிருக்கு பி கலிமத்தி மின்ஹு இஸ்முஹு மசீஹு ஈசபனு மரியம், உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒரு குழந்தை பற்றிய ஒரு நற்செய்தியை சொல்லுகிறோம். அந்த குழந்தை இஸ்முஹு மசீஹு ஈசபனு மரியம், அவர் மசீஹ் எனும் ஈசா, உன்னுடைய பிள்ளை மரியமுடைய மகன் மசீஹ் எனும் ஈசா என்கிற ஒரு குழந்தை பற்றிய ஒரு நற்செய்தியை சொல்றாங்க. சொல்லிட்டு இங்கதான் நீங்க கவனிக்கணும், வஜீஹன் ஃபித் துனியா வல் ஆஹிரா வ மினல் முக்கர்ரிபீன். அந்த ஈசா நபி எப்படிப்பட்டவர் என்றால், வஜீஹன் ஃபித் துனியா வல் ஆஹிரா, உலகத்திலேயும் மறுமையிலும், இம்மையிலும் மறுமையிலும் அவர் அல்லாஹ்விடம் அதிக தகுதி படைத்தவர். வ மினல் முக்கர்ரிபீன், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர். கர்ரிபீன் அப்படிங்கிறாங்க, கரீப், அதிக நெருக்கத்துக்குடையவர், அல்லாஹ்விடம் அதிக தகுதி படைத்தவர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். இப்ப இந்த ஆட்டு மூலையில் எப்படி விளங்கும் என்றால், அப்ப ஈசா நபி தான் தகுதியானவர், மற்ற நபிமார்கள் எல்லாம் மட்டமானவங்க, தகுதியற்றவங்க. அப்படியா? இந்த இடத்துல அல்லாஹ் ஈசா நபியை தகுதியானவங்கன்னு சொல்றான்னா, அதை வச்சுக்கிட்டு இப்ராஹிம் நபி மட்டும், முகமது நபி மட்டும், மூசா நபி எல்லாம் தகுதி இல்லாத ஆளு அப்படி அர்த்தம் எடுக்க ஆட்டு மூலையில் அப்படி விளங்கக்கூடாது. ஓய், ஆட்டு மூலையில் அப்படி விளங்கக்கூடாது. மனுஷ மூலையில் எப்படி விளங்கணும்னா, இந்த இடத்துல அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்குறான். இப்ராஹிம் நபி இதை விட சிறப்பிச்சு சொல்லியிருக்கானே, இத்தகத அல்லாஹு இப்ராஹிம ஹலீலான், நானே அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய தோழராக ஆக்கி கண்டான் அப்படிங்கிறான். அல்லாஹ்
அப்ப இப்ராஹிம் நபியை விடவா நெருக்கத்துக்குரிய ஒருத்தவங்க இருக்க முடியும்? ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுவது இவருக்கு ஒரு கண்ணியத்தை சொல்லுங்க, அந்த லெவல்ல அதை புரிஞ்சுக்கிறணும். ஈசா நபி இந்த உலகத்திலும் மறுமையிலும் அதிக தகுதி படைத்தவர், அல்லாஹ்விடம் அதிக நெருக்கத்துக்குரியவர் என்றால் அதை வைத்து மற்றவங்கெல்லாம் மற்றவங்கெல்லாம் தகுதியற்றவர்கள், மற்றவங்கெல்லாம் நெருக்கம் இல்லாதவர்கள்னு அர்த்தம் எடுக்க கூடாது. ஆட்டு மண்டைக்குள் அப்படி விளங்கக்கூடாது. தகுதியானதுங்கிறது எதை உணர்த்தும்னா இருக்குவது இது சிறந்தது அப்படிங்கிற சொல்வதுக்கு தான் அந்த கிராமர்லேயே அந்த அர்த்தம் தகுதிங்கிறது. ஒருத்தரை பார்த்து இப்போ உங்க ஜமாத்தை எடுத்துக்கிறீங்களேன், ஜமாத்து தலைவருக்கு, தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தலைவருக்கு ஒருத்தரை தகுதியான ஆள்னு பரிந்துரை பண்றீங்க. உதாரணத்துக்கு சம்சுல்ஹா ரஹ்மானி தான் மாநில தலைவராக வர்றதுக்கு தகுதியானவர்னு பரிந்துரை பண்ணி இப்ப மாநில தலைவராக இருக்கிறார். அப்ப நீங்க மாநில தலைவர் பதவிக்கு சம்சுல்ஹா ரஹ்மானியை நீங்கள் தகுதியானவர்னு பரிந்துரைத்ததானால் அப்துல் கரீமுக்கு தகுதி இல்லை, மட்டமானவன் அர்த்தமா? அப்துல் நாசருக்கு அறிவே இல்லை, மட்டமானவன் அப்படி அர்த்தம் எடுப்பாங்களா? அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி, அசரப்துல் ஃபிர்தௌசி, எம்ஐ சுலைமான்லாம் தகுதி அற்றவர்கள், மட்டமானவர்கள் அப்படி அர்த்தம் எடுப்பாங்களா? அட எல்லாருமே தௌஹீத்வாதிகள், எல்லாருமே மாநில நிர்வாகிகள். இருப்பதில் இவர் தலைவராக வர்றதுக்கு தகுதியானவர்னு நீங்க முடிவெடுக்கிறீங்க. அப்ப தகுதிங்கிறது எதை உணர்த்துது? மற்றவன்லாம் மட்டம்னு அர்த்தம் இல்ல. தகுதி என்பது அவருக்கு ஒரு கண்ணியம், அவருக்கு அந்த தகுதி இருக்கு அப்படின்னு அவர் சிறப்பிக்கிறது. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு ஆயத்து உதாரணம் பாருங்க, குர்ஆனுடைய 81:20 அதுல அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், தி கூவத்தின் இந்ததில் அர்ஷி மகீன், அவர் அல்லாஹ்வினிடத்தில் அர்ஷுக்குரியவனிடத்திலே அதிக தகுதி படைத்தவர், வலிமை மிக்கவர் அப்படிங்கிறான். தி கூவத்தின் இந்ததில் அர்ஷி மகீன், அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர் என்றால் அர்ஷுக்கு உரியவனிடத்திலே அதிக தகுதி படைத்தவர், அவர் வலிமை மிக்கவர் அப்படின்னு நான் அல்லாஹ். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் தகுதி மிக்கவர்னா அப்ப மற்ற மலக்குமார்கள் இருக்கிறாங்கல்ல, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தகுதி இல்லாதவர், மலக்குல் மௌத்து தகுதியற்றவர், அவர் வலிமை அற்றவர் அப்படி அர்த்தமா? ஜிப்ரீல் தான் தகுதி மிக்கவர், வலிமை மிக்கவர் அப்படின்னா மற்றவங்கெல்லாம் மட்டும் தகுதி இல்லாத ஆளுங்க, வலிமை இல்லாத ஆளுங்க அப்படி அர்த்தம் ஆட்டு மூளையில மட்டும்தான் அப்படி விளங்கும். மனுஷ மூளையில எல்லாருக்கும் எப்படி விளங்கும்னா இந்த இடத்துல அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு ஒரு அந்தஸ்தை சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சிறப்பிச்சு சொல்றான், அவ்வளவுதான். அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தகுதியானவர், வலிமை மிக்கவர்னு சொல்லிட்டதால அதை தவிர இருக்கிற மற்ற மலக்குமார்கள், மற்ற மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், மற்ற இந்த மலக்குல் மௌத்து, இன்னும் எத்தனையோ மலக்குமார்கள் எல்லாம் தகுதியற்றவங்க, மட்டமானவர்கள், மற்றவர்கள் எல்லாம் எதுக்கும் வலிமை இல்லாதவர்கள் அப்படி அர்த்தம் எடுக்க கூடாது. ஆட்டு மூளை, மிஸ்டர் ஆட்டு மூளை அப்துல் நாசர் இப்படி நீங்க விளங்க கூடாது. அப்ப அல்லாஹ் இங்க எப்படி வார்த்தை போட்டிருக்கிறான், தொலை தடுக்கப்பட்ட பள்ளின்னு சொல்லும் போது அந்த பள்ளியில் லா தக்கும் ஃபிஹி அபதான்ட்டான், ஒரு காலமும் வணங்கக்கூடாதுன்ட்டான். தொலை அனுமதிக்கப்பட்ட பள்ளியை சொல்லும் போது அஹக்குவான் தக்கும ஃபிஹி, இது தொழுவதற்கு தகுதியானது அப்படின்ட்டான். அதை வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் தகுதி அற்றது, மற்றதெல்லாம் தொழ முடியாது, மட்டமானது அப்படின்னு அர்த்தம் எடுத்தா இதே மாதிரி 1000 அர்த்தம் இருக்குது. உங்களுக்கு நடைமுறை உதாரணம், உங்க ஜமாத்திலேயே அப்ப மற்றவங்க எல்லாம் மட்டும் சம்சுல்ஹா ரஹ்மானிக்கு தான் தகுதி இருக்குது, மற்றவங்க எல்லாம் தகுதியற்ற மட பசங்க அப்படின்னு அர்த்தம் வந்துடாது. அப்ப இது தெளிவா விளங்குதுல. தகுதியானது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் மற்றதெல்லாம் மட்டம் இல்லப்பா, இருக்கிறதுல இது கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம ஒரு ஊர்ல இருக்கிறோம், இருக்கிற 2 பள்ளிவாசல்கள்ல எந்த பள்ளி இணை வைப்பு இல்லாமல், எந்த பள்ளிவாசல் ஒரு பரிசுத்த நிலையில் இருக்குதோ அங்க தொழுவது சிறந்தது, தகுதியானது, அதிக தகுதி படைச்சது. அதே நேரத்தில் ஒருத்தர் வேற ஒரு பள்ளியில தொழுகிறார், இணை வைப்பு நடக்கிற பள்ளியில தொழுகிறார், அது தொழக்கூடாதுங்கிறதுக்கு ஆதாரமாகுமா? அதை வச்சுக்கிட்டு அவர் தொழக்கூடாது, அந்த பள்ளியில் எப்படிங்க தொழலாம், அங்க சிறுக்கு நடக்குதே, சிறுக்கு நடக்கும் பள்ளியில் தொழக்கூடாது என்பதற்கு எந்த தடையும் இல்லை, தொழுகலாம் அப்படிங்கிறதை ஆட்டு மூளையில் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறோம். அடுத்து விளையாட்டு போடுவா, இப்பதான் விளையாட்டு ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் தூபம் போட்டுவிட்டு இப்ப எப்படி விளையாட்டு போடுறாங்கன்னா